ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம், எவ்வளவு சம்பளம் உயரும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஏகப்பட்ட கவர்மெண்ட் மீட்டிங் நடந்துருச்சு. ஸோ அதில் என்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, அது மூலமாக எவ்வளவு சம்பள உயர்வு வரும், அது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளவு சம்பளமாக உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதிய குழுவோட கணிப்பான் அப்படின்னு பார்க்கும்போது 1.92 முதல் 3.83 வரையிலான பொருத்தற்காரணிகளின் கீழ் உங்கள் அடிப்படை ஊதியம் எவ்வளவு உயரக்கூடும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சரிபார்க்கலாம். அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1.92லேருந்து 3.83 வரைக்கும் தான் இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளவு சம்பள உயர்வு உயரக்கூடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர் சங்கத்தின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தத்திற்கு முந்தைய சம்பளங்களை புதிய கட்டமைப்புகளாக மாற்றும் பொருத்தற்காரணியால் கணிசமாக பாதிக்கப்பட்டு 8வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட 69,000 வரை உயரக்கூடும். அதாவது மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர் சங்கங்கள் வந்து ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேலரி ஹைக் இருக்கணும், ஓய்வூதியர்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட 69,000 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோரிக்கைகளை கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டா. ஓகேங்களா? இப்போது மத்திய அரசு ஊழியர் சங்கம் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 8வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தில் கணிசமாக உயர்வு வந்து ஏற்படக்கூடும். ஓகேங்களா? உண்மையில் முன்மொழியப்பட்ட மிக உயர்ந்த பொருத்தற்காரணியுடன் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் கிட்டத்தட்ட 69,000 வரை உயரக்கூடும். இந்த கணக்கீடு எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் இது ஊழியர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பொருத்தல் காரணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொருத்தற்காரணி என்பது ஒரு ஊழியரின் திருத்தத்திற்கு முந்தைய அடிப்படை சம்பளத்தை அல்லது ஓய்வூதியத்தை புதிய திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளமாக கட்டமைப்பாக மாற்றுவதற்கு மத்திய ஊதிய ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் ஒரு கணித பெருக்கி ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது பொருத்தல் காரணி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பொருளாதார சூழல்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயர்த்தி கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத கணக்கிடக்கூடியது தான் இந்த பொருத்தற்காரணி, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கால்குலேட்டர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வை இது எப்படி கணிக்கிறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருத்தற்காரணி கணிப்பானை பின்பற்றுவது மிக முக்கியமானது. ஏனெனில் பெருக்கியில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் சம்பளம், ஓய்வூதியம், ஊதிய உயர்வுகள் மற்றும் அது தொடர்பான நிலுவைத் தொகைகளை நேரடியாக பாதிக்கிறது. ஸோ இப்போது கடந்த கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வந்து ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. ஸோ மத்திய அரசே வந்து ஃபைனலைசேஷன் பண்ணாலும் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அனலைஸ் பண்ணி தான் சம்பள உயர்வு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக சம்பளம், ஓய்வூதியம், ஊதிய உயர்வுகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிலுவைத் தொகை, இது எல்லாமே இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் தான் கணக்கிட்டு அதில் அஃபெக்ட் வந்து சேஞ்சஸ் வந்து அமையும். ஓகேங்களா? இப்போது 7வது ஊதிய குழுவால் பயன்படுத்தப்பட்ட பொருத்தல் காரணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி 7th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முன்னதாக 7வது ஊதிய குழு இந்த பொருத்தல் காரணியை 2.57 நிர்ணயித்திருந்தது. இது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 7,000 18,000 உயர்த்தியது. அதாவது 2006 வந்து பார்த்தீங்கன்னா 7,000 அடிப்படை சம்பளம் இருந்துச்சு ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் 7th பே கமிஷன் 2016 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவைஸ் பண்ணி 2.57 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அப்போ கூட இதை தான் வந்து கணக்கிட்டு ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் 7,000 18,000 ஊதிய உயர்வு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000 இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு. இப்போ 8வது ஊதிய குழு யார் எத்தனை பொருத்தல் காரணியை கூறியுள்ளனர், அதாவது நிறைய ஊழியர் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இவ்வளவு ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து நிறைய மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு சில ஃபிட்மென்ட் ஃபேக்டரை வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யார் கோரிக்கை வச்சிருக்காங்க, எவ்வளவு கோரிக்கை வச்சிருக்காங்க, என்ன ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8வது ஊதிய குழு குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு தொழிலாளர் சங்கங்களும் அமைப்புகளும் பொருத்தல் காரணி தொடர்பாக மாறுபட்ட கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. முன்மொழியப்பட்ட பொருத்தல் காரணிகள் குறைந்தபட்சம் 1.92 முதல் அதிகபட்சம் 3.83 வரை உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. யார் என்ன கோருகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது
ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஸ்டார்டிங் 1.92 மேக்ஸிமம் 3.83 வரைக்கும் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இப்போ நிபுணர்களின் மிதமான மதிப்பீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 1.92, அதாவது ஸ்டார்டிங்கே, அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா 1.92 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் வந்து கணக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் ஊழியர் மன்றம் இதில் வந்து என்ன ஃபைனல் பண்ணாங்கன்னா 3.05 வந்து வழங்கப்படும் ஊதிய உயர்வு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3 பாயிண்ட் வந்து ஹைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தேசிய அஞ்சல் நிறுவனங்களின் கூட்டமைப்பு FNBO இவங்க வந்து 3.25 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஊதிய உயர்வு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.86 முதல் 3.68 வரை இந்த ஊதிய உயர்வு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. NCJCM இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலையே ஹையஸ்டான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பொருளாதார சூழலில் இதை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி 2.57 அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ 3.83 வழங்கணும் ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7வது ஊதிய குழுவின் கீழ் தற்போதுள்ள 18,000 குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு 8வது ஊதிய குழுவிற்காக விவாதிக்கப்பட்டு வரும் பல்வேறு பொருத்தற்காரணி சூழ்நிலைகளின் கீழ் திருத்தப்பட்ட குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் எவ்வாறு அமையக்கூடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த மீட்டிங்கில் அதே மாதிரி கோரிக்கைகளை இது இல்லாமல் நிறைய சொல்லியிருக்காங்க. 1.92, 3.05, 3.25, 2.86, 3.83 இந்த மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையிலையும் சம்பள உயர்வு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சார்ட்டோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங் பொருத்தல் காரணி அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1.92 போன 10 வருஷத்துக்கு முன்னாடி விட கம்மியாக இருந்துச்சு. அப்படிங்கிற சமயத்தில் 34,560 ரூபா வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இப்போ 18,000 வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பளம் 34,560 தான் இருக்கும். மினிமம் 1.92 அப்படின்னு சொல்லி ஊதிய உயர்வு பிறப்பிச்சாங்கன்னா, அடுத்ததாக பொருத்தல் காரணி 2.57, அதாவது போன 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதவே சேம் இப்போவும் பண்ணாங்கன்னா 46,260 ரூபா ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 51,480 ரூபா சம்பளம் உயர்வாக இருக்கும். இதுவே பொருத்தல் காரணி 3 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 54,000 ஊதிய உயர்வு இருக்கும். பொருத்தல் காரணி 3.25 அப்படிங்கும்போது 18,000 இருக்க சம்பளம் 58,500 இருக்கும். அடுத்தது பொருத்தல் காரணி ரொம்பவே ஹை கேட்டகரியில் பார்க்கும்போது 3.68 கொடுக்குறாங்க மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்போது 66,240 இருக்கும். பொருத்தல் காரணி ஹையஸ்ட் கோரிக்கையான 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 68,940 ரூபாயா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு. ஸோ இதில் 1.92 மினிமம்லேருந்து 3.83 மேக்ஸிமம் வரைக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு கணக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொரு படிநிலைகள், அதாவது நிறைய பேர் நிறைய சேலரி கேட்டகரியில் இருப்பாங்க. இது ஸ்டார்டிங் சேலரி மட்டும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கணக்கிடும்போது அவங்களுக்கான ஊதிய உயர்வு எவ்வளோ வரும் அப்படின்னு எளிதாக கணக்கிட்டுக்கலாம். எனவே 7வது ஊதிய குழுவின் 2.57 என்ற பொருத்தல் காரணியை அரசாங்கம் தக்க வைத்துக் கொண்டால் குறைந்த ஊதியம் பெரும் மத்திய அரசு ஊழியரின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 சுமார் 46,260 உயரும். இருப்பினும் ஊழியர் அமைப்புகள் முன்வைத்த மிக உயர்ந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்று 3.83 என்ற பொருத்தல் காரணிக்கு ஒப்புதல் அளித்தால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஒரே அடியாக ஏறக்குறைய 68,940 உயரக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கம்மியாக கொடுக்க வேணாம், ஏன்னா நிறைய கோரிக்கைகள் வலுத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக போன 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்தோமோ அதவே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா 46,260 வரும் சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி. இதுவே இல்லை ஹையஸ்ட்டாக கொடுக்கணும், இந்த பொருளாதார சூழலில் இது கொடுத்தா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு 3.83 கொடுத்தாங்கன்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட 68,940 ரூபாயா இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு. ஸோ இப்போது இந்த வீடியோ பார்த்த நீங்கள் எவ்வளவு ஊதிய உயர்வு எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இன்றைக்கி தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.